ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட பேசிக்ஸ் பார்த்துட்டு பேசிக்காக எப்படி வந்து கொஷின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஸோ இது ரிலேட்டடாக, ஸோ கான்செப்ட்ஸ் ரிலேட்டடாக நம்ம வந்து கொஷின்ஸை சால்வ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப பேசிக்கான கான்செப்ட். ஓகே, ஸோ கார்பனோட பாண்ட்ஸ், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் கார்பனோட பாண்ட்ஸை வச்சு எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு முன்னாடி என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் தெரியணுமோ அதெல்லாம் இந்த பேஜில் நான் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு வழக்கம் போல் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ கார்பன் இஸ் டெட்ராவேலண்ட். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கார்பன் வந்து டெட்ராவேலண்ட் தான். எப்படி கார்பன் டெட்ராவேலண்ட் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே போடுறோம் பாருங்க. கார்பனை சுற்றி எத்தனை பாண்ட்ஸ் இருக்கணும்? 1 2 3 4. சரிங்களா, 4 பாண்ட்ஸ். சரிங்களா, எப்போ சிக்மா பாண்ட்ஸாக இருக்கும்போது, சரிங்களா, இதெல்லாம் எந்த டைப் ஆஃப் பாண்ட்ஸாக இருக்குமோ சிக்மா பாண்ட்ஸாக இருக்கும்போது. ஸோ அது பை பாண்ட் இல்லை வந்து ட்ரிபிள் பாண்டட் கார்பன் ஆட்டம்ஸாக இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி கார்பனோட வேலன்ஸை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். சரிங்களா, ஏன்னா இந்த இதில் வந்து இந்த கான்செப்ட் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம கிட்டத்தட்ட நம்ம அதை தான் இப்போ சால்வ் பண்ணுவோம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், பயப்பட வேண்டாம். ஸோ கார்பனோட அட்டாமிக் நம்பர் பாருங்க, அட்டாமிக் நம்பர் 6. ஸோ கான்ஃபிகரேஷன், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? 1s2 2s2 2p2. சரிங்களா, வேலன்ஸ் ஷெல் அப்படின்னு நான் சொல்றேன். எப்பெல்லாம் வேலன்ஸ் ஷெல் சொல்றேன் அப்படின்னா நான் ஹைலைட் பண்ணுறேன் பாருங்க. ஸோ வேலன்ஸ் ஷெல் அப்படின்னா இது ரெண்டு தான் வேலன்ஸ் ஷெல். சரிங்களா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த ஆட்டம்க்கு ஓகே, பட் நிறைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும்போது அவுட்டர் மோஸ்ட் என்னவோ அந்த நம்பர் எடுத்துக்கணும். இது எந்த அவுட்டர் மோஸ்ட் இல்லையா? ஏன்னா இங்கே ஃபர்ஸ்ட்டும் செகண்ட் ஷெல்லும் தான் இருக்கு. ஸோ அதில் சப்ஷெல்ஸ் தான் இந்த எஸ்பி எல்லாமே, கரெக்டுங்களா? ஸோ அப்போ அவுட்டர் மோஸ்ட் என்னவா இருக்கும்? செகண்ட் ஷெல் தான் அவுட்டர் மோஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதில் இருக்க இந்த சப்ஷெல் எஸ்என்பி நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பார்ட் மட்டும்தான் என்ன? வேலன்ஸ் ஷெல். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பார்ட் தான் வேலன்ஸ் ஷெல். சரிங்களா, இந்த வேலன்ஸ் ஷெல்ல இருக்க எலக்ட்ரான்ஸை மேக்ஸிமம் எல்லா டைமும் என்ன பண்ணும் அப்படின்னா கெமிக்கல் பாண்டிங் ஃபார்ம் பண்ணும். சரிங்களா, உள்ள இருக்க எலக்ட்ரான்ஸை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. சரிங்களா, கெமிக்கல் பாண்டிங்ல வேலன்ஸ் ஷெல்ல இருக்க எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் என்ன ஆகும்? இன்வால்வ் ஆகும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம ஆர்பிட்டால்ஸ் வரைஞ்சு, அதாவது எஸ்என்பி அப்படிங்கிறது சப்ஷெல்னு சொன்னேன். சப்ஷெல்ல இன்னொரு வார்த்தையிலையும் சொல்லலாம், அது ஆர்பிட்டால்ஸ். கரெக்டா? ஸோ அப்போ ஆர்பிட்டால்ஸ்ல நீங்க எழுதுறீங்க அப்படின்னா எஸ்ஸுக்கு வந்து ஒரு ஆர்பிட்டால் எழுதணும், வரையணும். பிக்கு பார்த்தீங்கன்னா 3 ஆர்பிட்டால், டிக்கு பார்த்தீங்கன்னா 5 ஆர்பிட்டால், ஓகே, எஃப்க்கு பார்த்தீங்கன்னா 7 ஆர்பிட்டால்ஸ். சரிங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு எஸ்ஸுக்குனா 1, பிக்குனா 3, கரெக்டாக டிக்குனா 5, எஃப்க்குனா 7. ஸோ அப்போ வந்து இந்த எனர்ஜி 2s2pயோட எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட சேமாக இருக்கும். ஸோ சேமாக இருக்கிறதுனால இங்கே இருக்க ஒரு எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுமா, இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணும். சரிங்களா, இப்படி ஜம்ப் பண்ணிடுச்சு, இந்த எலக்ட்ரான் இங்கேருந்து இங்கே எப்படி ஜம்ப் பண்ணிடுச்சு அப்படின்னா, ஸோ 2sல 1, 2pல இண்டிவிஜுவலாக அந்த 3 ஆர்பிட்டால்ஸ்ல ஒன்று இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் தான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த நேச்சர் தான் கார்பன் என்ன பண்ணுது அப்படின்னா டெட்ராவேலண்டா வந்து மாத்துது. ஸோ டெட்ராவேலண்டா மாத்துறதுனால எப்படி நம்ம இந்த டெட்ராவேலண்ட் கார்பன் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கார்பன் இப்போ உங்களுக்கு வந்து இந்த கார்பன் என்ன நேச்சர் அப்படின்றது சொல்லிட்டு திரும்ப நான் இதுக்கு வரேன் பாருங்க. லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து செகண்ட் பீரியட். சரிங்களா, இது என்னது? செகண்ட் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். செகண்ட் ரோ இல்லை செகண்ட் பீரியட், கரெக்டா? ஸோ இங்கே கார்பன் பாருங்களேன், இங்கே 3 எலிமெண்ட் போயிடுச்சு, இங்கே 3 எலிமெண்ட் போயிடுச்சு. கார்பன் எங்க இருக்காரு? சென்டரா இருக்காரு. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுவாரு? அக்செப்ட் பண்ணுவாரு எலக்ட்ரான். யாரு? போரான். ஏன்னா வந்து அவர் எங்க இருந்து வர்றாருன்னா லெஃப்ட் சைட்ல இருந்து வர்றாரு. பீரியாடிக் டேபிள் இருக்க லெஃப்ட் சைட்ல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரோ பாசிட்டிவா இருக்கும். அவங்க ரெடி டு அக்செப்ட் எலக்ட்ரான்ஸா இருப்பாங்க. ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ரெடி டு அக்செப்ட் எலக்ட்ரான்ஸ். சரிங்களா, அப்போ கார்பன் எங்க இருக்கார்? எக்ஸாக்ட் இன்பிட்வீன். அப்போ என்ன பண்ணுவாங்க? திஸ் கை வில் ஷேர் த எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்போ இவர் வந்து ஒரு செட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வச்சிருக்காரு. எத்தனை எலக்ட்ரான்? 4 எலக்ட்ரான் வச்சிருக்காரு இல்லையா? வர போற ஆட்டம் அது வந்து ஒரு ஹைட்ரஜனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹைட்ரஜன்ல ஒரு எலக்ட்ரான் இருக்குமா? ஒரு எலக்ட்ரான், ஒரு புரோட்டான் தானே இருக்கும் ஹைட்ரஜன்ல. அந்த அதுக்கு அவுட்டர் மோஸ்ட், அதாவது வேலன்ஷியல் எலக்ட்ரான்னா அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க எலக்ட்ரான்ஸ் தான், 1s1 எலக்ட்ரான் தான். ஸோ அந்த ஒரு எலக்ட்ரானை ஒவ்வொரு ஆர்பிட்டாலுக்கும் கொடுக்கும். ஏன்னா ஒரு ஆர்பிட்டால் 2 எலக்ட்ரான் மேக்ஸிமம் நிரப்பலாம், கரெக்டா?
ஸோ இந்த எலக்ட்ரானை கொடுத்து என்ன பண்ணும், கார்பன் டெட்ராவேலன்ட் நேச்சரை வந்து அட்டைன் பண்ணும். சரிங்களா, இதுக்கு ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா, கார்பன் வை இட் ஷேர்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஏன்னா இட் லைஸ் எக்ஸாக்ட்லி இன் பிட்வீன் போரான் அண்ட் நைட்ரஜன். அதுதான் ரீசன். ஸோ மீத்தேன் பார்த்தீங்க, மீத்தேன் எடுத்துக்கிட்டோம். மீத்தேன் சிம்பிளஸ்ட் மாலிக்யூல் இல்லையா. ஸோ மீத்தேன் எடுத்துப்போம். மீத்தேனோட ஃபார்முலா என்ன, CH4. ஓகே, ஸோ அதை ஸ்ட்ரக்சராக வரைஞ்சோம் அப்படின்னா இந்த மூணுமே எப்படி இருக்கும் அப்படின்னா பிளேனில் இருக்கும். ஹைலைட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மூணுமே எப்படி இருக்கும் அப்படின்னா பிளேனில் இருக்கும். இது இந்த கார்பன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கார்பன் இந்த ஹைட்ரஜனோட அட்டாச் இருக்கு இல்லையா, இந்த ஹைட்ரஜன் வந்துட்டு உங்களை நோக்கி இருக்கும். இந்த கார்பன் ஹைட்ரஜன் வந்துட்டு இந்த பேப்பருக்கு பின்னாடி இருக்கும். சரிங்களா, இந்த பாண்ட் வந்து இந்த பேப்பருக்கு பின்னாடி இருக்கும், இந்த பாண்ட் வந்து உங்களை நோக்கி இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறது தான் டெட்ராஹெட்ரல் அரேஞ்ச்மெண்ட்டா. ஸோ இங்கே இருக்க பாருங்க, இந்த ஹைட்ரஜன் எல்லாம் அதோட எலக்ட்ரான் எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன் இல்லையா, இதெல்லாம் வந்து ஹைட்ரஜனோட எலக்ட்ரான். ஸோ அந்த எலக்ட்ரானை கொடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா மியூச்சுவல், அதாவது எலக்ட்ரான் இந்த பாண்ட்ல 2 எலக்ட்ரான் ஷேர் ஆயிருக்கும். ஓகே, ஸோ மியூச்சுவலாக எலக்ட்ரான் வந்து ஷேர் ஆயிருக்கும். ஸோ இப்படி தான் மீத்தேன் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, லுக் அவுட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அரௌண்ட் கார்பன் ஆட்டம். இட் இஸ் எய்தர் 4 ஆட்டம்ஸ் அட்டாச் டு இட் ஆர் த பாண்ட்ஸ் தட் பேலன்ஸ் த மிஸ்ஸிங் ஆட்டம்ஸ். அதாவது ஒரு கார்பனை சுற்றி 4 ஆட்டம் இருக்கணும். அப்படி 4 ஆட்டம் இல்லை, இதோ இந்த மாதிரி மீத்தேன் மாதிரி. ஸோ இந்த 4 ஆட்டம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா பாண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அந்த பாண்ட்ஸ், அந்த ஒவ்வொரு பாண்ட்ஸுமே ஒரு ஆட்டமை மிஸ்ஸிங் ஆட்டமை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம அந்த பாண்டை இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பாருங்களேன், CH3 இருக்கு. நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், 4 ஆட்டம் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். கார்பனை சுற்றி 3 ஆட்டம் தான் இருக்கு. அப்போ அந்த ஒரு ஆட்டமை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணியிருக்கோம், பாண்டை வச்சு நம்ம பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். இது மீத்தேன்லேருந்து நான் சொல்கிறேன். சரிங்களா, அதுக்கப்புறம் எத்திலின் வாங்களேன். கார்பனை சுற்றி எத்தனை ஆட்டம் இருக்கு, 2 ஆட்டம் இருக்கு. நம்ம எத்தனை பாண்ட்ல வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்கோம், 2 பாண்டை வச்சு பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வேலையுமே நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த அந்த பாண்ட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். கார்பனோட டெட்ரா வேலன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன்ஸ். ஸோ ஹைட்ரோ கார்பன்ஸ் தான் ஒரு பேசிக்கான வந்துட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அப்படின்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினால என்னது, இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் தட் மேட் அப் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இன்வால்வ் ஆகுறது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட டெஃபினேஷன் இதுதான், yeah, the compounds that are made up of carbon atoms. ஸோ ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்னா மோஸ்ட்லி வந்துட்டு அந்த கார்பனோட அட்டாச் ஆயிருக்கிறது ஹைட்ரஜன் நீங்க நிறைய பார்ப்பீங்க இல்லையா. செகண்ட் மோஸ்ட் வைட்லி சீன் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் தான் அட்டாச் வித் கார்பன். ஸோ இப்போ ஆல்கேன், அல்கீன், அல்கைன் மூணா வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ அல்கேனோட ஜென்ரல் ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா இதுதான், CnH2n+2. அல்கீன் பார்த்தீங்கன்னா CnH2n. அல்கைன் பார்த்தீங்க அப்படின்னா CnH2n-2. ஸோ இது வந்து சிங்கிள் பாண்டட், இது வந்து சிங்கிள் பாண்டட் இல்லையா, இது வந்து டபுள் பாண்டட், இது வந்து ட்ரிபிள் பாண்டட். ஸோ அல்கைனில் வர கேட்டகரியில் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக ஒரு ட்ரிபிள் பாண்டாவது இருக்கணும். அல்கின் நான் சொல்கிறேன்னா கண்டிப்பாக அதில் ஒரு டபுள் பாண்டாவது இருக்கணும். அல்கின் பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக சிங்கிள் பாண்ட்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ இந்த எண்ணெல்லாம் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 1 2 3லேருந்து அது போயிட்டே இருக்கும். சரிங்களா, ஸோ இப்போ சப்போஸ் இப்போ நான் வந்து பென்டேன், இங்கே 5 இருக்கு இல்லையா, அதனால பென்டேனா. சரிங்களா, இதோட நம்ம ப்ரிஃபிக்ஸில் நம்ம நேம்ஸ்லாம் பார்க்கலாம். IUPAC பார்க்கும்போது இந்த காம்பவுண்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா பென்டேன். சரிங்களா, ANE முடியுது, அப்போ ஆல்கேன். ரைட்டா, ஸோ பென்டேனுக்கு நான் மாலிகுலர் ஃபார்முலா எழுதணும். எப்படி எழுதுவேன், இந்த ஃபார்முலா வந்து இங்கே மனப்பாடம் பண்ணிக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எத்தனை கார்பன் இருக்குது, எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எத்தனை கார்பன், 5 கார்பன் பென்டேன்னா கரெக்டாக. ஸோ அந்த 5 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 2 × 5 + 2. சரிங்களா, எண் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம், 5 போட்டுட்டோம். ஸோ அப்போ C5H 5 2s are 10, 10 + 2 வந்து 12. ஸோ இதுதான் ஆல்கேனோட ஃபார்முலா. ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த C5H10 எப்படி வந்திருக்கும், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி வந்திருக்கும். ஸோ C5H8 எப்படி வந்திருக்கும், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. இங்கே பாருங்களேன், இங்கேருந்து இங்கே போக போக, இங்கேருந்து இங்கே போங்க, இங்கேருந்து இங்கே போங்க, என்ன ஆகுது, ஹைட்ரஜனோட கவுண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஹைட்ரஜனோட கவுண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், லுக் அவுட் ஃபார் ஆட்டம்ஸ், லுக் அவுட் ஃபார் ஆட்டம்ஸ், ஆர் if the atoms are not there, balance with bonds. பேலன்ஸ் வித் பாண்ட்ஸ். ஸோ இங்கே என்ன ஆகுது, இங்கே வந்து 12 இருக்கு, இங்கே 10 இருக்கு, இங்கே 8 இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவ்வளோ ஹைட்ரஜன் குறையுது அப்படின்னா அவ்வளோ பாண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க.
ஸோ நம்ம அப்படிதான் திங்க் பண்ணோம். சரிங்களா? ஸோ ஓகே. இது அதுக்கு அதோட காம்பவுண்ட்ஸோட எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இவ்வளோ மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். பின்னாடி வர்றதுக்கான எல்லா இதுவுமே நம்ம பார்த்துக்கலாம். இன்னொரு இது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்களேன். அதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிங்கிள் பாண்டடா இருக்கு அப்படின்னா காம்பவுண்ட் ஃபுல்லா அதோட ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 109.5 டிகிரி. இது டபுள் பாண்டட் வந்துருச்சு அப்படின்னா 120 டிகிரி. சரிங்களா? ட்ரிபிள் பாண்டட் இருக்கு அப்படின்னா 180 டிகிரி. சரிங்களா? இந்த ஆங்கிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ரைட். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2024ல கேட்ட கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்க? மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாக அதோட பாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டைப் ஆஃப் பாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஈத்தேன், ஈத்தீன், கார்பன் மாலிக்யூல் C2, ஈத்தைன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே நேம்ஸ் கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து உங்களுக்கு வந்துட்டு நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி வந்து இதை வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சிம்பிளாக சொல்கிறேன். உங்களுக்கு பேசிக்கே வந்து ரொம்ப இப்போதான் கற்றுக்குறீங்க, இப்போதான் படிக்கிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு நான் என்ன சொல்லுறேன், ஏஎன்இன்னு முடிஞ்சிச்சுனாலே நீங்கள் என்ன பார்க்கணும்? சிக்மா பாண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். கரெக்டா? ஏன்னா அந்த சிங்கிள் பாண்ட்ஸாக இருக்கும். ஸோ சஃபிக்ஸில் ஏஎன்இ அப்படின்னு சொல்லிடணும். சிக்மா பாண்ட்ஸ் ஒன்லி. ஸோ சிக்மா பாண்ட்ஸ் இருக்கா? எங்க சிக்மா பாண்ட்ஸ் ஒன்லி இருக்கு? 1 சிக்மா பாண்ட். ஈத்தேன்னா 1 சிக்மா பாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. சிக்மா பாண்ட் மட்டும்தான், அதை பத்தி மட்டும் தான் பேசியிருக்காங்க இதுல. ரைட்டா? ஸோ மற்ற எல்லாத்துலயுமே மற்ற பாண்டும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னே நீங்க மேட்ச் பண்ணலாம். ஸோ 1 சிக்மா பாண்ட். ஈன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இஎன்இ அப்படின்னு சொல்லிட்டு சஃபிக்ஸ் முடியுது அப்படின்னா கண்டிப்பா அங்க என்ன இருக்கும்? டபுள் பாண்ட் இருக்கணும். சரிங்களா? ஸோ ஈத்தேன் இருந்துச்சு அப்படின்னா இங்க ஈத்தேனுக்கு இதை நம்ம மேட்ச் பண்ணிட்டோம். ஈத்தேனுக்கு பாருங்க ஒரு சிக்மா பாண்ட் ஒரு பை பாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப கார்பன் கார்பன் ஈத்தேன்னா இதுதான் ஈத்தீனோட ஸ்ட்ரக்சர். இப்ப இந்த பாண்ட் என்ன பாண்ட்னா சிக்மா பாண்ட். இந்த பாண்ட் பாத்தீங்கன்னா பை பாண்ட். சரிங்களா? அதனாலதான் சொல்றாங்க நம்ம ஜெனரலா டபுள் பாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். பட் அந்த அதுலயுமே வந்து பாண்ட்ஸ்க்கு பேர் இருக்கானா இருக்கு. ஸோ இந்த பாண்ட் சிக்மா பாண்ட், இது இந்த பாண்ட் வந்து பை பாண்ட். சரிங்களா? அப்ப என்ன பண்ணுவோம்? ஈத்தீன் எடுத்துட்டீங்கன்னா இந்த 1 சிக்மா பாண்ட் 1 பை பாண்ட்ல வந்து மேட்ச் ஆகும். கார்பன் மாலிக்யூல். ஸோ இந்த கார்பன் மாலிக்யூல் எப்படி வந்து நம்ம சால்வ் பண்றதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராம் இருக்கு. ஸோ அந்த டயக்ராம்ல எழுதி நம்ம வந்து இதை சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இதை நீங்க முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா பெட்டர். பட் அது தெரியாதவங்க நான் என்ன சொல்றேன்னு பாருங்க. ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். போரான், கார்பன், நைட்ரஜன். ஸோ இது வரைக்குமே இதுல இருந்து எல்லாத்துலயுமே பீல வந்து எலக்ட்ரான் ஃபில் ஆயிருமா? ஸோ இதுல வந்து 1 இருக்கும், பீல இதுல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இந்த 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கரெக்டா? ஆக்சிஜன், ஃப்ளூரின். ஸோ இதை நான் என்ன பண்றேன்? 2ஆ பிரிக்கிறேன். நைட்ரஜன் வரைக்கும் ஒரு செட்டு, ஆக்சிஜன், ஃப்ளூரின் இன்னொரு செட்டு. ஸோ இது வரைக்கும் அதோட லெவல்ஸ் எப்படி இருக்கணும்? 2 1 2 1 இருக்கும். சரிங்களா? 2 1 2 1. இப்ப அதுல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? அதாவது இங்க C2 ஒரு கார்பனுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. கரெக்டா? அப்ப 2 கார்பனுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும்? 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஸோ 1 2 3 4. ஃபர்ஸ்ட் கீழே ஃபில் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் மேலே போகணும். சரிங்களா? ஸோ 1 2 3 4. அப்ப மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 4 எலக்ட்ரான்ஸ் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். கரெக்டா? 4 எலக்ட்ரான்ஸ் நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம். இப்போ வந்து நீங்க வந்து இந்த பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. என்னென்ன? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் மைனஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் டிவைடட் பை 2. கரெக்டா? அந்த பாண்டிங்கிறது இதுதான். இந்த 3 பாண்டிங், இந்த 3 வந்து ஆன்டி பாண்டிங். கரெக்டா? இதுக்கு கீழே அதாவது 1:2 2:2 நீங்க வந்து மாலிகுலர் டயக்ராம் வரைவீங்க. ஆனா அதுல எல்லாத்துலயும் என்ன ஆயிரும்? பாண்டிங் வந்து 0 ஆயிரும். உங்களுக்கு வந்து மேல அதாவது அவுட்டர் மோஸ்ட்ல இருக்க வேலன்ஸ் ஷெல்ல தான் வந்து என்ன ஆகும்? பாண்டிங்க்கு வந்து இன்வால்வ் ஆகும் இருக்க எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்போ உங்கள் பாண்டிங்கில் என்ன போட்டுருவீங்க? 4 போட்டுருவீங்க. -0 ஆன்டி பாண்டிங்கில் யாருமே இல்லைங்க. ஸோ அந்த 0/2. அப்போ என்ன வரும்? 4/2 2 வரும். சரிங்களா? அப்போ பாண்ட் ஆர்டர் வந்து 2. ஸோ இதில் பார்த்தீங்க பாண்டோட 2 இல்லையா? ஸோ கார்பன் மாலிகுல வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க பாண்ட்ஸ் ரெண்டுமே வந்து பை பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்களேன், இந்த வந்து பி ஆர்பிட்டால். கரெக்டாக? அது இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா இதை வந்து இண்டிவிஜுவலாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து சிக்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை வந்து பை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கரெக்டாக நேமிங் கொடுக்கும் போதே சிக்மா, இது வந்து பை. கரெக்டாக? இது வந்துட்டு என்ன வரும் அப்படின்னா பை ஸ்டார்னு வரும், இது வந்து சிக்மா ஸ்டார்னு வரும். ஸோ ரெண்டுமே வந்து பை பாண்ட் பையிலேருந்து வர எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா 2 பை பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து
கொடுப்போம். எது? கார்பன் மாலிகுல். ஸோ இதெல்லாம் எக்ஸப்ஷனல் கேஸ். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நோட் பண்ணி வச்சுக்கணும். ஈத்தைன் பார்த்தீங்க அப்படின்னா, ஈத்தைன் எப்படி இருக்கும், 2 கார்பன் இருக்கும், நடுவில் 3 பாண்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அதில் வந்து இன்னும் வந்து சிக்மா ஆயிடும். மிச்சம் 2 யாரு தான்? பை. இதுக்கும் மேலே ஒரு பாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 4 பாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சிக்மா, இது பை, இது 2 பை, கரெக்டாக இது வந்து டெல்டா. சரிங்களா? ஸோ அப்படிதான் நம்ம வந்து பாண்ட்ஸ் வந்து அசைன் பண்ணுவோம். அப்போ ஈத்தைனில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்மா பாண்ட் இருக்கு அண்ட் 2 வந்து பை பாண்ட்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கார்பன் மாலிகுலுக்கு நான் இந்த மாலிகுலர் டயக்ராம் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? நீங்க மற்றதுக்கும் ட்ரை பண்ணுங்க. போரானுக்கு எப்படி வருதுன்னு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா போரான் வரைக்கும் நீங்க இந்த நைட்ரஜன் வரைக்கும் இந்த மாதிரியான கான்ஃபிகரேஷன் போடணும். நைட்ரஜன் வரைக்கும் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே, நீங்க N2க்கு வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். N2க்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து பாண்ட் ஆர்டர் என்ன வரணும், இதுக்கு 2 வந்திருக்கு. N2க்கு பாண்ட் ஆர்டர் என்ன வரணும், 3 வரணும். வருதான்னு செக் பண்ணுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் மாலிகூல்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் த ஆர்டர் ஆஃப் ஹைபிரிடைசேஷன்? sp2 sp2 sp sp ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். அதாவது லெஃப்ட் டு ரைட்னா இங்க இருந்து சொல்றாங்க இல்லையா, இந்த டைரக்ஷன் நம்ம போகணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் எங்கெல்லாம் வந்து நீங்கள் ட்ரிபிள் பாண்ட் பார்க்குறீங்களோ அந்த 2 கார்பனுக்குமே நீங்கள் என்ன பண்ணணும், எஸ்பி அசைன் பண்ணணும். ஸோ ட்ரிபிள் பாண்டாக இருந்துச்சுன்னா எஸ்பி அசைன் பண்ணணும். டபுள் பாண்ட் எங்கே பார்க்குறீங்கனாலும் sp2. ஓகே, சிங்கிள் பாண்ட் எங்கே பார்க்குறீங்க அப்படின்னாலும் அது வந்து sp3. ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த ட்ரிபிள் பாண்டுன்றது மியூச்சுவல் ஷேரிங், அதான் 2 கார்பனுக்குமே வரும். ஸோ மியூச்சுவலாக இங்கே இருக்க 2 கார்பனுக்குமே இந்த ட்ரிபிள் பாண்ட் வந்து சென்ட்ரல் இருக்க ட்ரிபிள் பாண்ட் ஷேர் ஆகும். ஸோ இப்போ ஷேர் ஆகுதுன்னா இந்த கார்பனும் எஸ்பி, இந்த கார்பனும் எஸ்பி. ஓகே, அதை அடுத்து வாங்க. இந்த ரெண்டுமே வந்துட்டு 2 ஷேர் ஆகுது சென்ட்ரல், அதாவது சிக்மாக்கு, அதாவது ஒரே ஒரு பாண்ட் இல்லையா. ஸோ அப்போ வந்து நான் இங்கே வந்து sp3 கொடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. என்னன்னா ஃபர்ஸ்ட் எந்த, அதாவது நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னா இங்கே வந்து ட்ரிபிள் பாண்ட் இருக்கு, இங்கே சிங்கிள் பாண்ட் இருக்கு. இந்த கார்பனுக்கு சொல்கிறேன். அப்போ நீங்கள் ட்ரிபிள் பாண்டுக்கு தான் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இது வந்து ஷார்ட் கட். சரிங்களா? இது வந்து நீங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னு, இது ஷார்ட் கட். குயிக்காக நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ணிட்டு போகிறது இந்த கொஸ்டின், அதுதான். அதே மாதிரி இந்த சைடு வாங்க. இந்த கார்பன் பாருங்க, இங்கே சிங்கிள் பாண்ட் இருக்கு, இங்கே வந்து ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. பட் நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரிபிள் பாண்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ எஸ்பி எஸ்பி. அப்போ இந்த கார்பன் ஃபுல்லாமே இங்கே இருக்க இந்த காம்பவுண்ட் இருக்க எல்லா கார்பனும் எஸ்பி கார்பன். அடுத்து வாங்க, இங்கே சொல்லியிருக்கேன்னா இதுக்கு முன்னாடி ஏதாவது பாண்ட் இருக்கா? இல்லை. ஸோ அதாவது கார்பன் கார்பன் பாண்ட் இருக்கா? இல்லை. கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் தான் இங்கே இருக்கு. அப்போ அதை விட்டுருங்க. கார்பன் கார்பன் பாண்ட் எடுத்துக்கோங்க. இதுதான் கார்பன் கார்பன் பாண்ட். டபுள் பாண்ட் இருக்கு. அப்போ sp2, இது sp2. கரெக்டா? இங்கே வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. சிங்கிள் பாண்ட் வச்சுன்னா டபுள் பாண்டுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இதுக்கும் பாருங்க, இது முடிஞ்சிருச்சா? ஸோ இந்த கார்பனுக்கு பாருங்க, இந்த கார்பன் பார்க்கும்போது இந்த 2 சைடுமே பார்க்கணும். ஸோ ட்ரிபிள் பாண்ட் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ sp. சரிங்க, இந்த கார்பனுக்கும் sp. அடுத்து பாருங்க, நீங்களே சால்வ் பண்ண பாருங்க. இந்த 2 கார்பன் நம்ம இந்த கார்பன் பார்க்குறோம், டபுள் பாண்ட் இருக்கு, அதனால sp2. இந்த கார்பன் பார்க்குறோம், இங்கே சிங்கிள் பாண்ட், இங்கே டபுள் பாண்ட் இருக்கு, டபுள் பாண்ட் தான் பார்க்கணும், sp2. ஸோ ஆர்டர் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாண்டுக்கு ப்ரியாரிட்டி, அதுக்கப்புறம் டபுள் பாண்ட், அதுக்கப்புறம் தான் சிங்கிள் பாண்ட். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா sp2. ரைட்டா, இந்த கார்பன் பாருங்க, டபுள் பாண்ட் இருக்கு, சிங்கிள் பாண்ட் இருக்கு, sp2. இங்கே வந்து டபுள் பாண்ட், ஸோ sp2. அடுத்து ஃபோர்த் ஒன் வாங்க, sp3. இங்கே சிங்கிள் பாண்ட் இருக்கு, அதனால sp3. இந்த கார்பன் பாருங்க, டபுள் பாண்ட் இருக்கு, சிங்கிள் பாண்ட் இருக்கு, அப்போ sp2 போகணும். இங்கே வந்து டபுள் பாண்ட் இருக்கு, சிங்கிள் பாண்ட் இருக்கு, டபுள் பாண்ட் தான் இம்பார்ட்டன்ஸ், sp2. இது வந்து sp3. ஸோ இவங்க சொன்ன மாதிரி, அதாவது sp2 வரணும், அதுக்கப்புறம் sp வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டர் எங்கே மேட்ச் ஆகுது? பிக்கு தான் மேட்ச் ஆகுது. அதனால ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பை பாண்ட் எலக்ட்ரான்ஸ் இந்த ஃபாலோயிங் ஸ்ட்ரக்சர்ஸ். அதாவது மொத்தம் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, பை பாண்ட் எலக்ட்ரான்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது எலக்ட்ரான் பேர்னு கேட்கலைங்க. எலக்ட்ரான் பேர்னா வந்து நம்பர் ஆஃப் பை பாண்ட்ஸ்னா, எலக்ட்ரான் பேர்ல நம்பர் ஆஃப் பை பாண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பை பாண்ட்ஸ். நம்ம அதை மட்டும் செக் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணிடலாம். பட் வந்துட்டு அதாவது பை எலக்ட்ரான்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. எலக்ட்ரான்ஸ், பை எலக்ட்ரான்ஸ்னா நீங்க என்ன பண்ணும், ஒவ்வொரு பாண்ட்லயுமே ஈச் பை பாண்ட் கண்டெய்ன்ஸ் 2 எலக்ட்ரான்ஸ். ஸோ நீங்க அப்படிதான் என்ன பண்ணணும், கவுண்ட் பண்ணணும். மொத்தம் எத்தனை பாண்ட் இருக்கு, பை பாண்ட் இருக்கு? 1 2 3 4. ஸோ 4 பை பாண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஈச் பாண்ட்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு 2 எலக்ட்ரான்ஸ். ஸோ 4 பை பாண்ட்ஸ், ஈச்லயும் 2 எலக்ட்ரான் இருக்கு. அப்போ 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குங்க. ஸோ
ஸோ இதை வந்து 2015 கேட்ட கொஷின். ஸோ டைரெக்டாக நீங்கள் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு நீங்கள் எது பை பாண்ட் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? டெர்மினல்லையுமே வந்து 5 பாண்ட்ஸ் இருக்கும் பாருங்க, இங்கே இருக்காது, இங்கே மிடில் மட்டும் இருக்காது, டெர்மினல் இருக்கிறதையும் கவுண்ட் பண்ணும். ஓகே, அடுத்த கொஷின். இந்த ஸ்டேட் ஆஃப் ஹைபிரிடைசேஷன் C2, C3, C5 அண்ட் C6 ஆஃப் த ஃபாலோயிங் ஹைட்ரோகார்பன். அதாவது இங்கே கொடுத்துருக்க ஹைட்ரோகார்பனில் உங்களுக்கு 1லேருந்து 7 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த, அதாவது செகண்டுக்கு கண்டுபிடிக்கணும் கரெக்டா, இங்கே செகண்டுக்கு கண்டுபிடிக்கணும், தேர்டுக்கு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ஃபிஃப்த்துக்கு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் சிக்ஸ்த்துக்கு கண்டுபிடிக்கணும். இது கார்பன் 6, கார்பன் 5, கார்பன் 3, கார்பன் 2, அதான் இங்கே மீனிங். ஸோ இப்போ எல்லாத்துக்குமே உங்களுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, இங்கே வந்து இது என்ன டைப்பு எஸ்பி கரெக்டாக, இங்கே சிங்கிள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்கு எஸ்பி. இங்கே ஃபுல்லாகவே பாருங்கள், இந்த கார்பனை சுற்றி எல்லாமே சிங்கிள் பாண்ட், அப்போ sp3. இங்கே வந்து டபுள் பாண்ட் இருக்கு, சிங்கிள் பாண்ட் இருக்கு, அப்போ sp2. இந்த கார்பனை பொறுத்த வரைக்கும் இங்கே டபுள் பாண்ட், இங்கே சிங்கிள் பாண்ட், sp2. எல்லாமே சிங்கிள் பாண்டாக இருக்கு sp3. இங்கேயும் வந்து எல்லாமே சிங்கிள் பாண்டா, ஸோ sp3. இப்போ உங்களுக்கு அசைன் பண்ணிடுவோம் நம்ம. செகண்ட் கார்பனுக்கு sp இருக்கா? எஸ். தேர்ட் கார்பன் பாருங்க sp3. நம்ம இங்கேருந்து நம்ம வந்து கவுண்ட் பண்ணிட்டே போகிறோம். ஓகே, sp, sp3, sp2, sp3. ஸோ அப்படியே நீங்கள் கார்பனுக்கு மேட்சிங்காக வந்து இதெல்லாம் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சராக வரும். ஓகே, இந்த ஹைட்ரோ கார்பன் CH3, CH, CH, சிங்கிள் பாண்ட் CH2. ஸோ அதே மாதிரி நான் உங்களுக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் பாண்ட், இங்கே வந்து டபுள் பாண்ட் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹைப்ரிடைசேஷன் வந்து ஃபர்ஸ்ட், தேர்ட் அண்ட் ஃபிஃப்த் கார்பன் வந்து நீங்கள் வந்து ஹைப்ரிடைசேஷன், இதை வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து இந்த நம்பரிங்காக பார்க்கணுன்னா அது உங்களுக்கு அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டாம். ஜஸ்ட் இந்த கார்பனாக ஃபர்ஸ்ட் கார்பன் அசைன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அது நான் கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட்டு, தேர்டு அண்ட் ஃபிஃப்த் இந்த சீக்வன்ஸில் நீங்கள் என்னென்னு கண்டுபிடிக்கணும். இங்கே அதே தான், 3 பாண்ட் இருக்குது sp. இங்கே பார்த்தீங்கன்னா 2 சைடுமே 2 சிங்கிள் பாண்ட் தான் இருக்குது, ஸோ sp3. இந்த சைட் பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் இருக்குது, சிங்கிள் பாண்ட் இருக்குது, நீங்கள் sp2 தான் எடுத்துக்கணும், ரைட்டா, டபுள் பாண்ட்னால. ஸோ அப்படியே நீங்கள் மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன் sp, தேர்ட் கார்பன் sp3, ஃபிஃப்த் கார்பன் sp2. ஸோ ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஷின் ஒன்று பார்த்துடலாம். ஓகே, so in which of the following compounds there is more than one kind of hybridization for carbon? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே ஈஸியாக வந்து நம்ம மேட்ச் பண்ணிடலாம். எதுக்குலாம் வந்து சேம் ஹைப்ரிடைசேஷன் இருக்கு பாருங்க, அதாவது மோர் தென் ஒன் கைண்ட் அப்படின்னா sp2 மட்டும் இல்லாமல், sp3 மட்டும் இல்லாமல் sp2, sp3 இல்லை sp3 அந்த மாதிரி கலந்து இருக்கிறது கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக sp2 இருக்கும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இதை மேட்ச் பண்ணோம் அப்படின்னா sp3. சாரி, இதுக்கு வந்து sp இல்லையா, இது வந்து sp3 கிடையாது, இது வந்துட்டு sp கார்பன். செகண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே sp, அதாவது 2 கார்பனும் sp. தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லவே வேண்டாம், சிங்கிள் பாண்ட் தான் இதுக்கு. இது வந்து எப்படி எழுதினாலும் நடுவில் ஒரு பாண்ட் இருக்கதை நம்ம எடுத்துக்கணும் இல்லையா. அந்த கார்பன் அகெயின் 3 பாண்டால 3 ஹைட்ரஜனோட கனெக்ட் ஆகிருக்கு நம்ம எடுத்துக்கணும். அப்போ sp3 எல்லாமே. இதில் பாருங்களேன், இது வந்து sp3யா, இது வந்து sp2. இங்கே டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் இருக்குது, அப்போ sp2. இது வந்து sp3. ஸோ இது வந்து மிக்ஸ்டாக இருக்குது. ஸோ அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். இதில் வந்து மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் ஹைப்ரிடைசேஷன் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இன்னொரு கொஷின், இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின். இந்த ஃபார்ம்லாலேருந்து ஸ்ட்ரக்சர் எழுத தெரிஞ்சால் தான் இந்த கொஷின் வந்து சால்வ் பண்ண முடியும். பட் இங்கே வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் எப்படி இந்த ஃபார்ம்லாலேருந்து ஸ்ட்ரக்சர் எழுதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. 1,1,2,2 டெட்ரா குளோரோ, அதாவது ஃபர்ஸ்ட் கார்பன்லயும் செகண்ட் கார்பன்லயும் 4 குளோரின் வந்து அட்டாச் ஆயிருக்கு. சாரி, ஒவ்வொரு கார்பன்லயுமே வந்து ஈச் கார்பன் இஸ் அட்டாச் வித் 2 குளோரின் ஆட்டம்ஸ். ஓகே, அப்பதான் கரெக்டா இருக்கும். டெட்ரா குளோரோ ஈத்தீன். அப்ப ஒரு கார்பன்ல 2 குளோரின் இங்க அட்டாச் ஆயிருக்கணும், ரைட்டா. ஸோ இதை வந்து ஈத்தீன் கொடுத்துருக்காங்க. அப்ப கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இல்லையா. 1,1 இங்க நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு கார்பன்ல தான் ரெண்டு குளோரின் அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக 1,1. நம்பர்ஸ் எப்பவுமே எப்படி என்ன பண்ணணும், நம்ம கமா போட்டு டிஸ்டிங்விஷ் பண்ணணும். நம்பர்ஸ் அண்ட் ஆல்பபெட் வந்துச்சுன்னா நடுவில் ஐஃபன் போட்டுருணும், சரிங்களா. அதே மாதிரி நீங்க வந்து இந்த நேம் எழுதும் போது நடுவில் எந்த கேப்புமே இங்க இருக்கக்கூடாது, சரிங்களா. ஸோ டெட்ரா குளோரோ ஈத்தீன் அப்படின்றது கண்டினியூஸா வரணும். ஓகே, அதே மாதிரி நீங்க எழுதும் போது ஆல்பபெட்டிக்கல்ஸ்ல எழுதணும். குளோரோ சி ஃபர்ஸ்ட் வருது, அதுக்கப்புறம் இது வந்து பேரண்ட் நேம்,
ஸோ பேரண்ட் நேம், அதுக்கப்புறம் நமக்கு அந்த இஎன்இ அப்படின்னு சொல்லி வரதெல்லாம் வந்து சஃபிக்ஸ். ஓகே, நம்ம ஐயூபேக் வரும்போது நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போதைக்கு இதுல இருந்து நம்ம இதை கன்வெர்ட் பண்ணிட்டோம். கரெக்டா? ஸோ இதோட பாண்ட் ஆங்கிள் என்னது? அதாவது சிசிஎல் சி, இந்த சி தான், சிஎல் இந்த சிஎல். ஸோ இதோட பாண்ட் ஆங்கிள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதோட பாண்ட் ஆங்கிள் என்ன? 120 டிகிரி. ஓகே, நான் எங்க சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் பேஜ்ல நான் சொல்லித்தரும் போதே உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். டபுள் பாண்டட் காம்பவுண்ட்ஸோட பாண்ட் ஆங்கிள் 120, ட்ரிபிள் பாண்டடா இருந்தா 180, சிங்கிள் பாண்டடா இருந்தா 109.5 டிகிரி. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சிஎல் இல்லையா? ஸோ 120. இங்கே பாருங்க, டெட்ரா குளோரோ மீத்தேன். ஸோ டெட்ரா குளோரோ அப்படிங்கிறது இங்கே மீத்தேன் என்ன வரும்? இங்கே ஹெச் இல்லையா? டெட்ரா குளோரோ அப்படின்னா 4 ஹைட்ரஜனையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு 4 குளோரின் ஆட்டம்ஸ் வந்தாச்சு. ஓகே, சிம்பிள். ஸோ டெட்ரா குளோரோ மீத்தேன் இதுதான். இப்போ இதோட பாண்ட் ஆங்கிள்னா ஆட்டம் சேஞ்ச் ஆகுதுனால பாண்ட் ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஓகே, ஸோ அதோட இம்பாக்ட் வந்து பெருசாக இங்கே இல்லை. ஸோ என்ன வரும், ஆன்சர் வரும் அப்படின்னா கொடுத்துருக்க ஆப்ஷனில் தான் நம்ம மேட்ச் பண்ணுவோம். இண்டிவிஜுவலாக அந்த காம்பவுண்டுக்கு என்ன பாண்ட் ஆங்கிள், எப்படி இது அஃபெக்ட் ஆகுது அப்படிலாம் நம்ம வந்து யோசிக்கக்கூடாது. ஸோ இங்கே என்ன ஆப்ஷன் கொடுத்துருவாங்களோ அந்த ஆப்ஷனை மேட்ச் பண்ண பார்க்கணும். ஸோ இதுக்கு வந்து 120 டிகிரி கொடுத்துருக்காங்க, இதுக்கு வந்து 109.5 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஏ, இந்த காம்பவுண்ட் வந்து ஏ அப்படின்னா இது பின்னு எடுத்துப்பாங்க. ஸோ ஏபியில் 120 டிகிரி அண்ட் 109.5 டிகிரின்னு இருந்துச்சு. நம்ம இதுதான் சூஸ் பண்ணோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஆப்ஷனை பாருங்க, ஆப்ஷன் பார்த்துட்டு என்ன மாதிரி நமக்கு வந்து மேட்ச் ஆகுது கொஷினோட, அதுதான் நீங்கள் வந்து கரெக்டான ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஐயூபேக் நாமென்க்ளேச்சர் அது ரிலேட்டடான நம்ம வந்து கீ நோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, கீ கான்செப்ட்ஸ் பார்த்துட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.